இன்றைக்கி நம்ம வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு யாரும் வாங்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. நம்ம ஈஸியாக வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க. நிறைய பேர் வாழைப்பூவை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. இது தெரியாத பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த லேயரை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கலாம். நம்ம எல்லா பூவையும் எடுத்து தட்டு ஃபுல்லாக வச்சுட்டு ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணலான்றதை விட ஒரு லேயராக ஒரு பஞ்சாக இருக்கிற பூவை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம ஒரு பஞ்சாக க்ளீன் பண்ணால் ஈஸியாக முடியும் வேலை. இப்போ ஒரு பூ எடுத்துக்கலாம். அதில் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட்டே இருக்கும், அதை எடுத்துடணும். நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். இது தான் சமையலில் போட்டால் ஒரு சிறுங்கசப்பை ஏற்படுத்தும். அதனால் இதை நம்ம தூரமாக போட்டுடலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணல கை கருப்பாயிடும். அந்த கருப்பு ஆகாமல் இருக்க தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஈஸி மெத்தட்னு ஒன்று சொன்னேன். அது வந்து நம்ம தலையில் லைட்டாக தேய்ச்சிட்டா அது ஓப்பன் ஆகிடும் ஃபுல்லாகவே. அது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறமா அப்படியே கூட உரிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி தலையில் தேய்ச்சிட்டு நம்ம உரிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வாழைப்பூவில் அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.